ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி 5 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது. இருந்தாலும் எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கல, ஹவர்ஸும் கிடைக்கல சிஸ்டர். அதோட வியூஸும் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் திருப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம குரோமில் போயிட்டு ytstudio-dashboard.com சொல்லி கொடுத்தோம்னாலே ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நம்மளுடைய சேனல் ஓப்பன் ஆகும், யூடியூப் சேனலில். அதில் போய்ட்டு நிறைய செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா? யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதை போயிட்டு பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க தமிழில். கண்டிப்பாக நீங்கள் போய் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அதன்படி செட்டிங்ஸை கரெக்டாக போய்ட்டு செட் பண்ணுங்கள். அதுவும் க்ரோமில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, அதை போய்ட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா வியூஸ் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் கீவேர்டெலாம் கேட்கும், அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் எந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அது சம்மந்தமாக ரிலேட்டடாக என்னென்ன கீவேர்டு அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துணும். குரோம்லேயும் கொடுத்துருக்கோங்க. அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் எப்போதும் வீடியோவில் கீழே நீங்கள் டைட்டிலில் கண்டென்ட் வைப்பீங்க, அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்பொழுதுமே நீங்கள் கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, தம்ப்நெயில். நம்ம போடுற வீடியோவுக்கு தம்ப்நெயில் சூப்பராக இருக்கணும். இப்போ நீங்கள் நிறையா வீடியோ சர்ச் பண்ணுறீங்க யூடியூப்பில், நம்ம பேசுகிறதுக்கு சம்மந்தப்பட்டது நிறையா பேர் போட்டிருப்பாங்க. அது எப்படி வச்சுருக்காங்க, அது மில்லியன் கணக்கில் லேக்ஸ் கணக்கில் எப்படி போயிருக்கு, அவங்க என்ன தம்ப்நெயில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதே மாடலில் நம்மளாக கிரியேட் பண்ணணும். ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி நம்ம தம்ப்நெயில் பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கணும். பார்த்த உடனே டக்குன்னு உள்ளே போயிட்டு நம்மளே பார்ப்போம், நமக்கே தெரியும். நம்ம ஒரு வீடியோ சர்ச் பண்ணி பார்க்கணும்னா நமக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை போய் தானே கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்ம டைட்டில் பார்ப்போம், அடுத்து தம்ப்நெயிலை பார்ப்போம். அதே மாதிரி தான் அடுத்தவங்களும் நம்மளுடைய சேனலுக்கு வராங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருக்கணும். அது செகண்ட் ஸ்டெப்பு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது ஸ்டெப் என்னென்னா, வீடியோ கண்டமேனிக்கே போடக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு டைமிங்லாம் பார்த்து கரெக்டான டைமிங்க்கு போடணும். ஒரு நாள் ஒரு டைமிங் போடுறேன், மறுநாள் வேறு டைமு, மறுநாள் இன்னொரு டைம், அந்த மாதிரி டைமை மாற்றி போடக்கூடாது. டெய்லி வீடியோ போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடுறீங்கிறத கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். 2 வீடியோனா 2 வீடியோ, அந்த 2 வீடியோவும் எந்த டைமிங்க்கு முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே டைமிங் வந்துக்கிட்டே இருக்கணும். ரொட்டீனாக நீங்கள் டைமிங் ஃபாலோ பண்ணால் தான் அந்த வீடியோ ரீச் பண்ணி விடுவாங்க. கண்டிப்பாக இது 3வது ஸ்டெப்பு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்கள் இஷ்டப்பட்ட டைமுக்கு நம்ம போடக்கூடாது, அதுவும் முக்கியம். ஏன்னா நான் இது நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். பட்டு தான் இப்போ சேனல் ஓப்பன் பண்ணி இதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் எனக்கு வியூஸும் நிறையவே போய்கிட்டு இருக்குது. ஷார்ட்ஸ்லேயும் வியூஸ் வருது, லாங் வீடியோலையும் வியூஸ் வருது. இதை கண்டிப்பாக 3வது ஸ்டெப்பு கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சே ஆகணும். அதுவும் டைமிங் ஃபாலோ பண்ணுறது ஒரு விஷயம் இருந்தாலும், நீங்கள் கரெக்டாக அந்த டைமிங்கு ரிலேட்டடாக கரெக்டாக டெய்லி நீங்கள் ரொட்டீனாக போட்டுக்கிட்டே இருக்கீங்களான்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யூடியூப்பில். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அவங்களாம் விடுறது தான் வியூஸ்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளவுக்கு ஆர்வமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக வீடியோஸ் போட்டுருங்க. ஷார்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ஷார்ட்ஸ் போடலாம். கண்டிப்பாக அது எங்கே வியூஸே போகலை, 10 போட சொல்கிறீங்களே சிஸ்டர்னு நினைக்காதீங்க. நீங்கள் 10 போடுங்க. அதுவும் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கேப் விட்டு கரெக்டாக போட்டுக்கிட்டே இருங்க. தொடர்ச்சியாக 3 மாதம் போடுங்க. 2 மாதமே போதும். நான் சொல்லும் போல் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா நல்ல வியூஸ் விட்ருவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு வீடியோஸ் அது மாதிரி வைரலில் 1.5 லட்சத்துக்கு மேலே போக விட்டாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் உங்களுக்கு 50 சப்ஸ்கிரைபருக்கு தாண்டிட்டாங்க அப்படின்னா லைவுக்கு நமக்கு சஜஷன் பண்ணிடுவாங்க யூடியூப்பில். நமக்கு 50 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்தால் நம்ம லைவ் போகலாம். கண்டிப்பாக அது மாதிரி லைவ் போங்க. அதில் அவர்ஸ் நிறைய கிடைக்கும். லைவ்னா ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் வியூஸ் விட மாட்டாங்க. அதுலேயுமே லைவ்லேயுமே டைமிங் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நான் டைம் பார்க்குறது கிடையாது. எனக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் நான் லைவ் போடுறேன். இருந்தாலுமே நான் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாரமாக சூப்பராக தூக்கி விட்டாங்க. ரெக்கமெண்டேஷனில் நிறைய போயிட்டுருக்கு வியூஸு. 20, 30, 40 இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ 100 அப்படி போயிட்டு இருந்துச்சு. 200, 500, 900 இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 1000க்கு மேலே விட்டாங்க. இப்போ 2 நாளாக பார்த்தா 8000, 7000 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. வியூஸு சூப்பராக போகுது. அதில் சப்ஸ்கிரைபரும் ஒரு லைவுக்கு போயிட்டு வந்துட்டோன்னா 100 சப்ஸ்கிரைபர் கிடைக்குது. கண்டிப்பாக லைவை நீங்கள் வியூஸ் விடலேன்னு பார்க்காதீங்க. 3 மாதம் 4 மாதம் பரவாயில்ல, லைவ் கண்டிப்பாக டெய்லி ஒரு லைவ் ஆச்சும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக தூக்கி விட்ருவாங்க. இதுவும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக வியூஸ் போகலை, எனக்கு அவர்ஸே கிடைக்கல அப்படின்னு
கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சோர்வடையவே கூடாது. நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம வந்து கஷ்டப்பட்டால் அதுக்கு வந்து வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக நமக்கு வந்து டாலர் அமௌண்ட்டு எடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருங்க ரொட்டீனாக. நீங்கள் வந்து வியூஸ் போடணும்னு பார்க்காதீங்க. நீங்கள் ஆமாம் வீடியோ போட வேண்டாம், எங்கே வியூஸ் விடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ரொட்டீனாக போட்டுக்கிட்டே இருங்க. எதையுமே நினைக்காதீங்க. டெய்லி போட்டே இருங்க. நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக போகும். லைவ் டெய்லி கண்டினியூவாக போட்டுகிட்டே இருங்க. அதுவும் திரும்ப சொல்கிறோம், லைவ் போடுங்க. நிறைய ஹவர்ஸ் கிடைக்குது, நிறைய சப்ஸ்கிரைபரும் வராங்க. அதனால அந்த சப்ஸ்கிரைபரை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவே அதுக்கப்புறம் கூட ஹவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைபர் அதிகம் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம லைவ் போட்டு ஹவர்ஸும் நமக்கு வந்துடும். இன்னொன்று வந்து லாங் வீடியோ நிறையா சப்ஸ்கிரைப் வச்சுட்டு லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக உங்கள் வீடியோ போய் பார்ப்பாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரை ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹவர்ஸ் அதுலேயும் கிடைக்கும் லைவில். அதுக்கப்புறம் நீங்கள் லாங் வீடியோ போட ஆரம்பிக்கலாம். லேட்டாக போட்டாலுமே 1 இயர்க்குள்ளே நம்ம அமௌண்ட்டு கண்டிப்பாக எடுத்துலாம். இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறேன். நான் இந்த அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் ஃபாலோ பண்ணி தான் அவர்ஸ் எனக்கு வந்துருச்சு, மானிட்டேஷனும் கிடச்சிருச்சு. நிறைய லைவுக்கு வியூஸும் போது இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.